தேமுதிகவின் பொதுச் செயலாளர் அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சமாச்சும் அரசியல் புரிதல் இருந்திருந்தா இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. ரீசெண்ட் இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வடநாட்டவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரலாம், வேலை செய்யலாம், பிழைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா ஒரு பெரிய புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் சொல்கிறேன், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு. நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வர்றவங்க வேலைக்கு வேணால் வாங்க, ஆனால் அவங்களுடைய ஓட்டெல்லாம் தமிழ்நாட்டில் நீங்கள் ஓட்டு உரிமை கொடுக்கறது நிச்சயம் தேமுதிக ஏற்றுக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு மைக்கு கிடைச்சா போதும், யார் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்றதுக்கு உதாரணம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதே தேமுதிகவுக்கு அந்தமான் மகாராஷ்டிராவில் ஒரு கிளை இருக்குது. அங்கே தமிழர்களை கேண்டிடேட்டாக போட்டு அந்தமான்லேயும் மகாராஷ்டிராலையும் ஒரு எலெக்ஷனையே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இதே தேமுதிக பாவப்பட்ட வடநாட்டு மக்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த பாவப்பட்ட மக்களுக்கு மட்டும்தானா, இல்லை ஒரு மாநிலத்தோட முதல் குடிமகன் ஆளுநர் RN ரவி, அவர் ஒரு பீகாரி, அவருக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை கொடுக்கக்கூடாதா? இது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி மத்திய அரசு பணியிடங்களில் இருக்கிறது ஃபுல்லாக வடநாட்டவர்கள் தான். அவங்களுக்கு இங்கே ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா? இப்போது தேமுதிக எதை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க? பாவப்பட்ட இந்த மக்களையா, இல்லை ஒரு மாநிலத்தின் முதல் வாக்காளரான ஆளுநரையா, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு பணியாளர்களையா? இந்தியாவில் ஒரு குடிமகனோட அடிப்படை உரிமை அவனுடைய வாக்குரிமை. அவன் இந்தியாவில் எந்த மூலை முடுக்குலையும் வாழலாம், ஓட்டு போடலாம். அதை தடுக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. இது போன்ற பிரேக்கிங் நியூஸ்களுடன் வாவ் நெட்வொர்க்.